Hello friends, இன்னொரு வெஜிடேரியன் டிஷ் பார்க்கலாம். நம்ம கார்போஹைட்ரேட்ஸ் குறைச்சலாம். இதில் வந்து பன்னீர் எடுத்திருக்கேன். இது வந்து 200 கிராம் பன்னீர். அதே போல் ஆலிவ் ஆயில் எடுத்திருக்கேன். கொஞ்சம் பூண்டு சாப் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இப்போ பன்னீரில் பார்த்தீங்கன்னா 100 கிராம்ஸில் வந்து 5 கிராம்ஸ் தான் கார்போஹைட்ரேட்ஸ் இருக்குது. ஸோ 10 கிராம்ஸ் கார்போஹைட்ரேட்ஸ் அவ்வளோதான். இப்போ வந்து இது சிம்பிளாக எப்படி பண்ணலாம், இது வந்து நல்ல ஒரு ஃபில்லிங் கொடுக்கும் உங்களுக்கு. உங்களுக்கு வந்து கால்சியம் நிறைஞ்சது, ப்ரோட்டீன்ஸும் நிறையா இருக்குது. இது ஒரு சிம்பிள் டிஷ், நான் செஞ்சு காட்டுறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து சாதத்துக்கும் வச்சுக்கலாம். அதே போல் வந்து சப்பாத்திக்கெல்லாம் கூட வந்து சாப்பிடலாம். அதாவது நம்ம ஹெல்த்தியாக ஏதாவது சாப்பிடணும். கார்போஹைட்ரேட்ஸும் வந்து கொஞ்சம் குறைச்சி ஹெல்த்தியாக நம்ம சாப்பிடணும். சிம்பிள் டிஷ்ஷாக இருந்தாலும் ரொம்ப ஹெல்த்தி ரெசிபிங்க இது. இப்போ நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பேனில் வந்து நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். இது ஆலிவ் ஆயில் எடுத்துருக்கேன், கொஞ்சம் போதும். இதில் பச்சை மிளகாய் பூண்டை வந்து நம்ம போட்டுக்கலாம். இதில் வந்து கொஞ்சம் உப்பு இருக்கும், அதனால் வந்து நம்ம கொஞ்சமாக உப்பு போடணும். இதை வந்து நம்ம க்யூப்ஸாக கட் பண்ணிக்கலாம். பன்னீரில் வந்து நீங்கள் நிறையா டிஷ் பண்ணலாம். எல்லாமே வந்து உங்களுக்கு கார்போஹைட்ரேட்ஸ் குறைச்சலாக இருக்கிறதுனால தாராளமாகவே நீங்கள் சாப்பிடலாம். இப்போ பன்னீர் போட்டுடுறேன். இது ரொம்ப ஒரு சிம்பிள், ஒரு ஃபியூ மினிட்ஸில் நமக்கு ரெடி ஆகிடும் இந்த டிஷ்ஷு. கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். லைட்டாக போடுங்க உப்பு கொஞ்சம் போடுங்க. இது நிறையா வந்து கால்சியம் இருக்குங்க, இதில் ப்ரோட்டீன்ஸும் இருக்குது. ஸோ கார்போஹைட்ரேட்ஸும் நமக்கு வேண்டியது இருக்குது. அப்போ இது நிறையாவே நீங்கள் சாப்பிடலாம். இது கொஞ்ச நேரம் இருக்கட்டும். இன்னும் கொஞ்சம் மிளகுத்தூள் போட்டுக்கலாம். இந்த மிளகாய் போட்டதுனால அந்த காரம் போகும். இது ஒரு 2 மினிட்ஸில் ரெடி ஆகிடும் இந்த டிஷ்ஷு. அவ்வளோதான். ரொம்ப வந்து ஃப்ரை பண்ணணும்னு அவசியம் இல்லை. இது கொஞ்சம் வந்து கலர் மாறினாலே நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. எடுத்துடலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம சூப்பரான ஃபியூ மினிட்ஸில் வந்து ரெடியான பன்னீர் ஃப்ரைங்க. இது கார்லிக் பன்னீர். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள், எவ்வளோ சீக்கிரமாக ரெடி ஆகிடுச்சு. இது அவ்வளோ ஹெல்த் உங்களுக்கு. நல்ல ப்ரோட்டீன்ஸ், கால்சியம் எல்லாமே இருக்குது. கார்போஹைட்ரேட்ஸும் கொஞ்சம் இருக்குது. அதனால் இது தாராளமாக நீங்கள் சாப்பிடலாம். இதில் நிறைய டிஷ்ஷஸ் பண்ணி சாப்பிடலாம். மறுபடியும் வேறு ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.